ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற மழைக்கு நல்லா சுட சுட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. அதுவே சிக்கன் கிரேவியாக செஞ்சோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லாவே மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை வேக வச்சுட்டு தனியாக தான் நம்ம மசாலா வதக்கி செய்ய போகிறோம். அதனால் இதே போல் மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரையிலும் நல்லா வேகட்டும்னு அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 கிராம்பு, 2 பட்டை, மிளகு, ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவு தான் இருக்கும், சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் 4 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு ஆல்ரெடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காய விழுது நல்லாவே வதங்கி வரட்டும், அது வரல வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்பவும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் வதங்கி வரட்டும். இந்த டைமில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளார சேர்த்துடலாம். 2 தக்காளி நல்லாவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வதக்கிக்கலாம், ஆனால் அது ரொம்ப லேட்டாக ஆகும். அதே போல் ரொம்ப கிரேவியாக கிடைக்காது. அதனால தான் நான் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு சீக்கிரமே. அதனால தான் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின எந்த மசாலாவும் சேர்க்கல, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லாவே வதங்கி வரட்டும். 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கனை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம், அதை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை இதே போல் தனியாக வேக வச்சு செய்கிறதால சீக்கிரமே சிக்கன் வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுவே நம்ம மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு தான் சேர்த்துக்கிறது. சீக்கிரமும் வெந்துடும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால தான் பாருங்கள், நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே நமக்கு திக்காக வேணும் கிரேவி, அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி வந்து நல்லாவே நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, இடியாப்பம் எது கூட வேணாலும் வந்து நம்ம இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் நெய் சோறு கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.